எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா வேற மொழிகள் அது உடனடியா ரீமேக் ஆகும். ரீமேக் ஆகி வர அந்த படத்த பார்க்குறவங்களும், இது ஒரிஜினல் அளவுக்கு இல்லையேன்னு சொல்றதும் வழக்கமான ஒரு விஷயமாவே மாறிடும். அந்த வகையில 2018ல இந்தியில வெளியான அந்தாதுன் படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சது. பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிம், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் ஆக்டர் அவார்டுன்னு 3 தேசிய விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், ஸ்கிரீன் அவார்ட்ஸ், ஏசியா விஷன், ஜீ சினி அவார்ட்ஸ்ன்னு ஏகப்பட்ட விருதுகள மொத்தமா அள்ளி குவிச்சது. அதுக்கப்புறம் தெலுங்குல மேஸ்ட்ரோ ஆகி, மலையாளத்தில பிரம்மம் ஆகி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, இப்போ தமிழ்ல டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்புல அவங்க அப்பா தியாகராஜன் சார் இயக்கத்தில அந்தகனா வெளியாகியிருக்கு. ஒரிஜினல் அந்தாதுன் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட இந்த படமும் ஏற்படுத்துச்சா? இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது அந்தகன் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகள போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ அந்தகன் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? பிரசாந்த் கிறிஷ்ங்கிற பார்வையற்ற பியானிஸ்டா தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரெஸ்டோ பப் நடத்துற பிரியா ஆனந்தும் இவரும் ஒரு ஆக்சிடென்ட்டால நட்பாகுறாங்க. இதனால பப்ல பியானோ வாசிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அங்க வர நடிகர் கார்த்திக், படத்துலயும் ஒரு நடிகர் கார்த்திகேயவே தான் வராரு. பப்ல பிரசாந்த் அருமையா பியானோ வாசிக்கிறத பார்த்து அசந்து போற கார்த்திக், தன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒய்ஃப் சிம்ரனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பிரசாந்த் தன் வீட்டுக்கு வந்து பியானோ வாசிக்க அரேஞ்ச் பண்றாரு. பிரசாந்தும் ரொம்ப ஆர்வமா கிளம்பி போறாரு. ஆனா போன இடத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சியில உறைஞ்சு போற மாதிரி சில பயங்கரங்கள் நடந்துடுது. சில அசம்பாவிதங்களுக்கு அவரு சாட்சி ஆயிடுறாரு. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமோ நினைச்சு பதட்டமாகிற பிரசாந்த் அதுல இருந்து வெளிய வரதுக்கு முயற்சிக்கிறாரு. ஆனா அதுல இருந்து மீளவே முடியாதுங்கிற அளவுக்கு செக் பாயிண்ட் வச்சு அவரை பயங்கரமா காலி பண்றாங்க சிம்ரனும், இன்ஸ்பெக்டரா வர சமுத்திரக்கனியும். கடைசியில இவங்க 2 பேர் கிட்ட இருந்து பிரசாந்த் தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கு மேல இந்த கதையை பத்தி சொன்னா அதுவே பெரிய ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால அட்டகாசமான அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் என்னங்கிறத படம் பார்க்கறப்போ தெரிஞ்சுக்கங்க. படத்தோட பாசிட்டிவ் அதோட டைட்டில்ல இருந்தே தொடங்கிடலாம். இந்தியில அந்தாதுன், தமிழ்ல அந்தகன். அந்தகன்னா பார்வையற்றவன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரிஜினல் டைட்டிலோட சவுண்ட்லயே மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில படத்துக்கு வச்சிருக்காங்க. படத்துக்கு பெரிய பிளஸ் கண்டிப்பா அதோட அட்டகாசமான காஸ்டிங் தான். பிரசாந்த், சிம்ரன், கார்த்திக், சமுத்திரகனி, பிரியா ஆனந்த், கே.எஸ். ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபுன்னு படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேரக்டரை ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் இருந்து டிவைட் ஆகிடாம கான்டென்ட்டாவும் டெக்னிக்கலாவும் அதை அப்படி அப்படியே பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் லொகேஷன் வைஸ் ஏன் சில ஷார்ட்ஸ்லாம் கூட ஒரிஜினல் நம்ம என்ன பார்த்தோமோ அதே ஃப்ரேம் அண்ட் அதே கம்போசிஷனில் இருக்கிறதால காட்சிகளோட அழுத்தமும் தாக்கமும் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. உதாரணமாக பிரசாந்தோட வீடு, அந்த படிக்கட்டு, சிம்ரன் வீட்டு பால்கனியில் நடக்கிற அந்த பயங்கரம், அது எல்லாமே அக்மார்க் ஒரிஜினல் மாதிரியே செமையாக ஒர்க் அவுட் ஆகிடுது. நிச்சயமாக இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனை பார்க்காதவங்க இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதோட ஸ்க்ரீன் பிளேலையும் அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் பார்த்தா கண்டிப்பாக அரண்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ரீமேக்காவே கொடுத்திருக்காரு தியாகராஜன் சார். பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரையில மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ காலமாக விட்ட இடைவெளிக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம மனசை கவர்ந்துட்டு போகிற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. பார்வை இல்லாதவனோட தடுமாற்றம், அந்த கேரக்டரோட இயலாமை, தெரியாத்தனமாக ஒரு கொலைபாதக சூழலில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற போராட்டம், தவிப்பு எல்லாத்தையுமே ரொம்ப அட்டகாசமாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக நிஜமாவே பிரசாந்த் ஒரு எக்ஸலண்ட்டான பியானோ பிளேயர். அதனால் படம் முழுக்க நிரம்பி இருக்கிற பியானோ காட்சிகளில் அதை அவர் ரசித்து வாசிக்கிற விதமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவருக்கு சவால் விடுற மாதிரி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க சிம்ரன். கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி, பார்த்தேன் ரசித்தேன் மாதிரியான படங்களில் வழக்கமாக பிரசாந்தையும் சிம்ரனையும் ஜோடியாக பார்த்து ரசித்தவங்களுக்கு இந்த படம் வேற விதமான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். முக்கியமாக பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் சிம்ரனோட கேரக்டர் பார்த்து நீங்கள் மிரண்டு போனவங்கன்னா இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு பெரிய வேப்பையே கொடுத்துரும். அப்படி ஒரு நடிப்பு ராட்சசியா காட்சிக்கு காட்சி நம்மளை மிரட்டி இருக்காங்க சிம்ரன். பர்சனலாக எனக்கு ஒரிஜினல் தபுவோட இவங்க வெர்ஷன் இன்னும் டெரிஃபிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவரை நம்ம நினைச்சாலே எப்பவும் மௌனராகம் படத்தில் ஒரு மிஸ்டர் சந்திரமௌலின்னு ஒரு யூனிக்கான வாய்ஸ் லாங்குவேஜில் பேசி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவார்ல, அதை அப்படியே இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் காட்சிகள் தானாலும் ரொம்ப பிரமாதமா பண்ணி நம்ம மனசை கவர்ந்துடுறாரு. கே.எஸ். ரவிக்குமார் சார் ரொம்ப தப்பான ஒரு டாக்டர் கேரக்டர், ஆனால் அதை ரொம்ப கரெக்டாக செம்மையா பண்ணியிருக்காரு. யோகி பாபுவும் ரொம்ப மொக்க காமெடியா பண்ணி நம்ம கடுப்பேற்றாம டீசெண்டாவே பண்ணியிருக்காரு. ஊர்வசியில சான்ஸே இல்லை. சத்தியமா இவங்களாம் ஸ்கிரிப்ட்ல உள்ள டைலாக தான் பேசுறாங்களா இல்லை நிஜமாவே ரியல் லைஃப்ல இருக்க ஒரு கேரக்டர் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த படத்தில் சேர்த்துட்டாங்களான்னே புரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ அனாயாசமா டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ்னு சும்மா பின்னி எடுக்கிறாங்க. இவங்க தவிர படத்தில் மறைந்த நடிகர் மனோபாலா சாரும் ஒரு சில காட்சிகள் வந்துட்டு போறாரு. பெருசாக அவருக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. சமுத்திரகனி ஒரு கெட்ட இன்ஸ்பெக்டரா அவர் மேலே நம்மளுக்கு சரியான கோவம் வர அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சில் ஒரு பெரிய டோனல் ஷிஃப்ட் இருக்கு. அது படத்தில் கன்வின்சிங்காகவே இல்லை. இந்த கேரக்டர் எப்படி இப்படி நடந்துக்க முடியும்னு கேள்வி எழுப்புற மாதிரி தான் இருக்கு. அவர் மேலே எரிஞ்சு விழுற மனைவியா வனிதா விஜயகுமார், அவங்களை எதுக்கு இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அது முக்கியமான ஒரு கட்டத்தில் சமுத்திரகனியோட அவங்க பேசுறதும் நடந்துக்கிறதும் தியேட்டரில் மிகப்பெரிய சிரிப்பு
அதிர்வலையே ஏற்படுத்திடுது. படம் டெக்னிக்கலாவும் சிறப்பா இருக்கு. குறிப்பா கேமராமேன் ரவி யாதவ் ஒளிப்பதிவுல வேற லெவல்ல அசத்திருக்காரு. முக்கியமா இன்டீரியர் சீன்ஸ்ல, பப்ல, ரெஸ்டாரண்ட்ல பிரசாந்த் பியானோ வாசிக்கிற அந்த காட்சிகளோட லைட்டிங்லாம் தங்கமா மின்னுது, வைரமா ஜொலிக்குது. கிட்டத்தட்ட திரையில இருக்கிறதெல்லாம் 3Dல ஃபீல் ஆகுற மாதிரி அவ்வளோ சாலிடா தன்னோட லைட்டிங்ல மோல்ட் பண்ணியிருக்காரு. எடிட்டர் சதீஷ் சூர்யாவை பத்தி சொல்லவே வேணாம். எப்பவுமே தரமான படங்களாவே அவர் தேடி வரும். கண்ட நாள் முதல், நான், இறுதிச் சுற்று, சூரரை போட்டுன்னு பல நல்ல படங்களை எடிட் பண்ணவருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற படமாவே இது அமைஞ்சிருக்கு. படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடினாலும் கூட பெருசா எங்குமே அலுப்போ சலிப்போ ஏற்படாத அளவுக்கு கச்சிதமாவே காட்சிகளை அழகா நறுக்கியிருக்காரு. முக்கியமா பிரசாந்த் பியானோ வாசிக்கிற காட்சிகள்ல அந்த ரிதம்க்கு ஏத்த மாதிரி அழகழகா ஷாட்ஸ் வந்து போற விதம் செம ஃப்ளோவா இருக்கு. படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன். பாடல்கள் எதுவுமே பெருசா நம்ம ஞாபகம் வச்சுட்டு பாடுற அளவுக்குலாம் இல்ல. சும்மா படத்துல அந்த சமயத்துல நம்ம காதுகளை கடந்துட்டு போயிடுது. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக்ல நடக்கிற ஒரு சம்பவத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதிரடியாக செம டென்ஷனை கலப்புது. மற்றபடி படத்தோட வேற முக்கியமான சில காட்சிகளுக்கு இன்னும் கூட பயமுறுத்துற மாதிரி சிறப்பாக வாசிச்சிருக்கலாம்னு தான் தோணுச்சு. படத்தில் குறைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம எங்கேஜிங்காக இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே கான்ஃப்ளிக்டை ஓப்பன் பண்ணி என்னடா இப்படி போகுதுன்னு டென்ஷனை கிளப்பி இன்டர்வல் வரைக்குமே பயங்கர பரபரப்பாக கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அந்த கிரிப் ஒரு மாதிரி மிஸ் ஆயிடுது. இதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறமா வேற பெரிய பரபரப்பு சம்பவங்கள் எதுவும் இல்லாம, அதுவும் ஊர்வசி யோகி பாபு காம்போல காமெடி ஃபிளவர் கொஞ்சம் அதிகமா போயிடுறதால சில காட்சிகள் கொஞ்சம் அலுப்பாயிடுது. இந்த மூட் செட்டிங் சில இடத்துல சீரியஸாவும் சில இடத்துல காமெடியாவும் இருக்கிறதால அதை எந்த மூட்ல நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு கட்டத்துல குழப்பமாயிடுது. அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். அதே மாதிரி சிம்ரன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை படத்தில் செய்கிறாங்க. அவங்களோட கணவர் ஒரு நடிகர், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது படத்தில். ஆனால் இவங்களோட ஸ்மார்ட்னஸ்க்கும் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்க்கும் பின்னாடி எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. ஆனால் ஒரு சாதாரண ஆளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லாத, செய்ய தோணாத பல பயங்கரமான விஷயங்களில் அசால்ட்டாக செய்கிறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் லாஜிக் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும். மற்றபடி படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எல்லாரும் எழுந்து பாதி தூரம் போனதுக்கப்புறமா படத்துக்கு ப்ரொமோஷனாக எடுத்த ஒரு மாடர்ன் குத்தாட்டத்தை பிரசாந்த் போடுறாரு. ஆனால் அந்த பாட்டோட மேக்கிங்கும் சரி, பாட்டும் சரி, அதோட கோரியோவும் சரி, எதுவுமே சரியா இல்லை. ஏதோ கடமைக்கேன்னு வணக்கம் சொல்லி நம்மளை வழி அனுப்புற மாதிரி தான் இருக்கு அந்த பாட்டு. நிஜமாவே இந்த படத்துக்கு பெரிய திருஷ்டி எதுன்னு கேட்டா அது இந்த பாட்டு தான் தாராளமா சொல்லலாம். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்தாதூன் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்காதவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா தவற விடக்கூடாத ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இது. அப்புறம் வேற எதுக்காகவும் இல்லைனாலும் பிரசாந்த் அண்ட் சிம்ரனோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தவங்களா இருந்தா சின்ன சின்னதா அங்கங்க சில குறைகள் தோணலாம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா அவங்களே ரசிக்கிற மாதிரி தான் இந்த ரீமேக் அமைஞ்சிருக்கு. நிச்சயமா பிரசாந்துக்கு இது ஒரு பெரிய கம்பேக் படம் தான். தான் ஒரு எக்ஸலண்டான ஆக்டர் இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு எதிர்பார்ப்போம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.